ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் சீரியஸ் இல்லை. பிகாஸ் இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றனால எனக்கும் லீவு, அருள்குட்டிக்கும் ஸ்கூல் லீவு அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் பொறுமையாக எந்திரிச்சு ஹரிபரி அப்படின்றது எதுவுமே இல்லாமல் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் வந்துட்டு விளையாட போயிட்டாங்க. கிரிக்கெட் ஆர் ஷட்டில் விளையாட போயிடுவாங்க எப்பயுமேவும், சாட்டர்டே சண்டே அப்படின்னாலேவும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து 8:30க்கே வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படி வந்து நிற்க மாட்டாங்க. அருள்குட்டி 2 பேருமே 8:30 அப்படின்னா வந்துட்டு எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ஸும் இருக்காது. பிகாஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் அருள்குட்டியும் சரி நானும் சரி வந்துட்டு ஒரு 8:30 to 9க்கு தான் எழுந்திரிப்போம். பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரைடே நைட்டே வந்து அருள்குட்டியை லேட்டாக தான் தூங்க வைப்பேன். அப்போ தான் வந்து நானும் வந்து லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் வந்து ஏர்லி பேர்ட் கிடையாது. பட் அருளாக இருக்கட்டும் அவங்க டேடியாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்க வைங்க, ஷார்ப்பாக 6 o'clock எழுந்திரிச்சிட்டு அம்மா நீயும் எந்திரிச்சிரு. அவங்க எந்திரிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் என்னையும் சேர்த்து எந்திரிக்க வைக்கிறது தான் ஐயோ என்னடா அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவே வந்துட்டு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் சரி அருளும் சரி வீக் டேஸில் 2 பேரும் ஒழுங்காக குளிக்கிறோமோ இல்லையோ, வீக்கெண்டில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக நாங்கள் குளிச்சுப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு எப்பயும் போல் அருள்குட்டிக்கு நான் வந்து எக்கு கொடுத்துருவேன். அது கூடவே நான் வந்து நட்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நட்ஸு கொடுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கும் வந்து பாயில் ஆயிடுச்சு. ஸோ எக்கை வந்துட்டு ஒயிட் மட்டும் எடுத்து இன்றைக்கி கொடுத்துட்டு, எப்பவுமே அருளுக்கு நாங்கள் வேக போடும்போது எங்களுக்கும் சேர்த்து நாங்கள் எக்கு வேக போட்டுப்போம். ஸோ அதை வந்து உரித்து தோலெல்லாம் உரித்து அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடையில் இன்றைக்கி வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஈஸியான ரெசிபி எடுத்துக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே வந்து லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி ரெண்டையுமே ஒன்றாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு தான் வச்சிட்ருந்தேன். இந்த முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படின்றனால இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. எப்போயுமே வந்து ஒரு 10-10:30க்கு தான் வருவாங்க. பட் இன்றைக்கி கால் பண்ணி என்னமோ நான் வந்து 9:30 வந்துடுவேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்னடா, நான் ஆரம்பிக்கும் போதே மணி 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த குழம்பு வந்துட்டு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரி இந்த குழம்பு வந்து 2க்குமே வந்துட்டு செட் ஆகிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு குழம்பு வந்துட்டு இந்த கேப்லேயே நான் சப்பாத்தியை போட்டு வச்சுட்டேன். வீக்கெண்ட் அப்படின்னாலே ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் ஃப்ரீ, வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்குக்கும் வந்துட்டு ஃப்ரீ கிடையாது. பிகாஸ் இது வந்து நம்ம கண்டிப்பாக இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பண்ணி தான் ஆகணும். வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்றதுக்காக சந்தோஷம்லாம் பட முடியாது. பிகாஸ் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணுறதுக்கே வந்து வீக்கெண்ட் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என்னடா வீக்கெண்டை காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வடிவேலோட காமெடி கிணத்து காணுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த வீக்கெண்ட் 2 daysமேவும். நான் வந்து சப்பாத்தியை போட்டு வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவருக்கு நான் சாப்பிட கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் குழம்பு வச்சாலும் தோசைக்கு தோசை பொடி யார் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். என்ன மாதிரி நீங்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் டியூட்டி, மாம் டியூட்டி அண்ட் ஆஃபீஸ் டியூட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்ம பாடியும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயத்த கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.